வல்லமையும் நித்தியமும் கிருபையும் நிறைந்த திரியேக தேவனுடைய இரக்கங்களினாலே இந்த நாட்களில் நித்திய சுவிசேஷத்தை சார்ந்த சத்தியங்களை 4 சுவிசேஷங்களாக நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். We are meditating God's word, the eternal gospel, the 4 different gospels by the grace of God the Almighty, the eternal Father. We are meditating God's word for the past 2 days. அருமை தேவன் நித்திய சுவிசேஷம் உலகமெங்கும் சென்றடைந்து அதன் மூலமாய் மனுக்குலத்திலிருந்து தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டியானவர்களை எழுப்பி தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியான அவருடைய அந்தத்தில் நிறைவேற்ற தீர்மானித்துள்ள சத்தியங்களை ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றும் சொல்லுகிறார். The eternal gospel is also declared as the gospel of the kingdom to prepare the bride from the fellowship of saints. He is preparing a beautiful bride to be meet with them. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள் பல நிலைகளை அவரால் எதிர்பார்க்கிற மனவாட்டியானவர் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவ திட்டத்தை சார்ந்து பல சுவிசேஷங்கள் நிருபத்தின் வாயிலாக நாம் வாசிக்க முடிகிறது. Because the bride has to clothe with different garments, she has to decorate herself with the beauty of holiness. Many truths regarding the kingdom's gospel has been written in the epistles written in the word of God. கடந்த 2 நாட்களாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ற சத்தியத்தையும் தேவ சாயலாயிருக்கிற மகிமையான சுவிசேஷத்தையும் அவருக்குள் ஸ்திரமாய் என்று மகிமையின் மறுரூபத்தை அடைவதற்குரிய மகிமையின் சுவிசேஷம் என்றும் இப்படியாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள் மறைந்திருந்த ரகசியங்களை நாட்கள் தேவன் நமக்கு வெளியரங்கமாய் வருகிற அன்பு தந்தைக்கு நன்றி செலுத்துவோம். We just thank God for revealing such a greater truths regarding the kingdom's gospel, as the gospel regarding our salvation, the gospel regarding the receiving the glory, the gospel regarding the kingdom as the third way to receive the glory and getting into transformation according to his likeness. These are the revelations which we received as the kingdom's gospel for the past 2 days. அருமை இரட்சகர் உயிர்த்தெழுந்த உடனே 40 நாளளவும் அவருக்கு பின்னால் அல்லது அவர் விட்டு சென்ற ரட்சிப்பின் ஊழியத்தை செய்ய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்ததாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம். The book of Acts of Apostles chapter 1, the first 4 verses. Jesus, after his resurrection, before his ascension, he taught to his disciples about the kingdom's gospel. He revealed the deeper truths about the secrets of the gospel which they need to learn and to teach others. அப்போஸ்தலனாகிய பவுல் அடியாரை கொண்டு ஆவியாய் தேவன் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையே அவர் செய்ய பலன் பெற்றார் என்று அறிய முடிகிறது. Through Apostle Paul we can learn the Lord is enabling us to teach this truth to others and enabling us also by the power of the kingdom's gospel. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கிபி 237வது ஆண்டிற்கு பிறகு அந்த சுவிசேஷத்தின் ஊழியம் நின்று போயிற்று. After 237 AD, this gospel has came to an end. பின்பு அது உருமாறி திசை மாறி ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் என்பவன் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய் ஒரு பண்டிகை சார்ந்த சுவிசேஷமாக மாறிற்று. This gospel changed its way with the ruling of Roman emperor called Constantinople, and this gospel changed its way as a festival, as a gospel related to a festival. அதன் பிறகு கான்ஸ்டன்டைன் மூலமாக
சபைகளை தாங்கினார். ஊழியர்கள் ஊழியம் சுகவாசியான ஊழியமாக மாறி போயிற்று. After Constantinople, this gospel, it's supposed to be taken such sufferings, but it became a gospel which will give them freedom, which will give them luxurious life. ஆனபடினாலே சபைகளுக்குள் உலகம் புகுந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சபையில் மறந்து விட்டது. Then the worldly gospel entered to the kingdom's gospel, and the church forgot the necessary of the truth, and the world, it mingled with the world, and the worldly pleasures intermingled within the church. அதன் பிறகு ஒரு இருண்ட காலம் சபையை மூடிக்கொண்டது. கிபி 1513 மார்ட்டின் லூதர் ஜெர்மனியில் பிறந்த அவர் இங்கிலாந்தில் தஞ்சமடைந்து தேவனுக்காக ஒரு ரிஃபார்மேஷனை உண்டாக்கினார் ஊழியத்தின் In the பாதையில். year AD 1535 AD, Martin Luther was raised up by the Lord, and he came to Germany, and he created a reformation, and he brought greater changes into the churches. அது வளர்ந்து பிறகு இன்றைய நாட்களிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அடைந்தவர்கள் பெந்தேகோஸ்த சபை என்று அறிவித்துக் கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். Now it has been grown so longer, and nowadays the people who received the anointing of the Holy Ghost, they were called to be the Pentecostalists, and such a way this ministry is carried out.